பார்வதி வேற யாரும் இல்லை. இப்போ அவ என்னோட மனைவி. உங்க பேர், புகழ், மரியாதை இது எல்லாத்திலையும் எனக்கு உரிமையும் பங்கும் இருக்குன்னா அப்போ எனக்கு உரிமையானதுல என் மனைவி பார்வதிக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். நல்லா இருக்கு. அகிலாண்டேஸ்வரியோட மகனா இருக்க உனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட புகழ், செல்வாக்கு, இந்த சொத்து, சுகம் அத்தனையும் உனக்கு வேணும். ஆனா உன் கல்யாண விஷயத்துல மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்க மாட்ட. உன்னோட விருப்பத்துக்கு தான் நீ நடந்துப்ப. இது என்ன நியாயம் ஆதி? பணம், புகழ், அந்தஸ்து, பதவி இது எதுவுமே இல்லாம கூட ஒருத்தர் சந்தோஷமா வாழ்ந்துட முடியும். அதுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க வாழ்க்கை துணையை அமைஞ்சா மட்டும் போதுமா? பார்வதி என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுமா. அவளை எந்த சூழ்நிலையிலையும் என்னால விட்டு கொடுக்க முடியாதுமா. ஏன் விருப்பப்படி நீ நடந்துக்க முடியாத போது உன் விருப்பத்தை மட்டும் என்னால எப்படி ஏத்துக்க முடியும் ஆதி? புரியுதுமா. பார்வதிக்கு எதுலயும் எந்த உரிமையும் இல்லைன்னா எனக்கும் எந்த உரிமையும் இல்லைன்னு தான் அர்த்தம். பார்வதி நீங்க மருமகளை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதனால உங்களுக்கு சொந்தமான கௌரவம், மரியாதை இது எதுவும் பார்வதி கிடைக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க நியாயம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக நான் பார்வதிக்கு அநியாயம் பண்ண முடியாது. பார்வதிக்கு ஒரு அவமானம் நடந்தா அது எனக்கும் நடந்த மாதிரி தான். இதுக்கப்புறமும் நான் உங்களோட கௌரவம், மரியாதைக்கு சொந்தம் கொண்டாடினா அது நியாயமாவும் இருக்காதுமா. நீங்க என்ன அப்படி வளர்க்கவும் இல்லை. பார்வதி நீங்க மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு உறுதியா சொன்ன உடனே நான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு உங்க கௌரவத்துக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுதாம்மா நான் இப்ப வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கேன். இனிமே நான் உங்க மகனா மட்டுமே அந்த வீட்டில் இருப்பேன். உங்க தொழில், ஆபீஸ், ஃபேக்டரி இது எதிலையும் இனிமே நான் தலையிட மாட்டேமா. நான் இனி இங்க வரவும் மாட்டேன். ஆதி, அம்மா வேற காலையில கோவமா இருக்காங்க. இப்போ மாமா வேற தனியா அம்மாவை பார்க்க போயிருக்காரு. ஆனா என்ன பேச போறாங்களோ தெரியலையே. வேலை என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குதே. என்னவா இருக்கும்? என்னாச்சு மாமா? அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? அம்மா கோவமா இருக்காங்களா? நீ வா, நான் சொல்றேன். என்ன மாமா, ஒர்க்கர்ஸ்லாம் வெயிட் பண்றாங்களே. முதல்ல நம்ம கிளம்பலாம். நான் எல்லாம் சொல்றேன், வா.
என்ன மாமா நடந்துச்சு? அம்மா கிட்ட என்ன பேசுனீங்க? நீ இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அமைதியா இரு. நம்ம வீட்டுக்கு போனதும் எல்லாம் சொல்கிறேன். இல்ல மாமா, அம்மா ஏற்கனவே கோவமா தான் இருந்தாங்க. ஒர்க்கர்ஸ் நமக்கு வரவேற்பு கொடுத்தத அம்மா கோவமா வேற பார்த்துட்டு போனாங்க. அதனால தான் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அதுக்குள்ளே அம்மாவோட கோவம்லாம் குறைஞ்சிருமா? இன்னும் கோவமாக தான் இருக்காங்க. மற்றதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். நீ பயப்படாத. என்ன மாமா யோசிக்கிறீங்க? அம்மா கிட்ட என்ன பேசுனீங்க? என்ன நடந்தது? சொல்லுங்க மாமா. உங்க அமைதியும் யோசனையும் பார்த்தா ஏதோ நடக்க கூடாதது நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. இனிமே நம்ம ஆஃபீஸ்க்கோ இல்லை ஃபேக்ட்ரிக்கோ போக வேண்டாம். இன்னைக்கு போயிட்டு வந்தது தான் நம்ம கடைசி. என்ன மாமா சொல்றீங்க? ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை. அம்மாவோட பிஸ்னஸ் எதுலேயும் இனிமேல் நான் தலையிட மாட்டேன். அம்மாவோட மகனா மட்டும் இந்த வீட்டில் இருந்துக்க போகிறேன். நீங்க இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. எதுக்காக மாமா திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? ஒர்க்கர்ஸ் நம்மளுக்கு வரவேற்பு கொடுத்தது அம்மாவுக்கு பிடிக்கல. அது நாமளே எதிர்பார்க்காம நடந்தது மாமா. இனிமே இப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல மாமா. இது எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல. எதிர்பார்க்காம கொடுத்த வரவேற்புன்னு அம்மா கிட்ட சொன்னேன். ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கல. உனக்கு உரிமை இல்லாத எதுவும் எனக்கும் வேண்டாம் தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். எல்லாத்துக்கும் நான் தான் மாமா காரணம். என்ன நடக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ அது நடந்து போச்சு. இங்க பாரு, இப்ப என்ன நடந்து போச்சு? நம்ம ஒண்ணு இந்த வீட்டை விட்டோ இல்ல அம்மா விட்டோ போல. இங்க அவங்க பக்கத்திலே தானே இருக்க போறோம். நீ என்னையும் அம்மாவும் பிரிச்சுட்டேன்லாம் நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. ஏற்கனவே அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. இப்போ நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவால அவங்க கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். தயவு செஞ்சு எனக்காக நீங்க உங்க முடிவை மாத்திக்கோங்க மாமா. ஏய் லூசு, கிட்ட வா. உனக்காக நான் என்ன வேணா விட்டு கொடுப்பேன். ஆனா எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். தைரியமா இரு. இதுவும் நல்லதுக்காக தான். பார்வதி வேற யாரும் இல்லை. இப்போ அவ என்னோட மனைவி.
உங்கள் பேர், புகழ், மரியாதை இது எல்லாத்துலேயும் எனக்கு உரிமையும் பங்கும் இருக்குண்ணா. அப்போ எனக்கு உரிமையானதில் என் மனைவி பார்வதிக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். உங்கள் தொழில், ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி இது எதுலேயும் இனிமேல் நான் தலையிட மாட்டேன். என்ன பாக்குற? உன்னோட இந்த பார்வைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். முதல்ல உன் மனசுல இருக்கிற ஈகோவை தூக்கி வீசு. அந்தஸ்து, கௌரவம் இப்படி எல்லாம் புடிச்சு தொங்கிட்டு இருக்கியே, அதெல்லாம் தூக்கி வீச அகிலா. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இடையில வந்து ஒட்டிக்கிட்டது இல்ல தூக்கி வீசறதுக்கு. அது என்னோட பரம்பரைக்கு சொந்தமானது. என்னோட பிறப்புல ஒட்டிக்கிட்டு வந்தது. பரம்பரையா இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திக்கிட்டு வந்தத அப்படியெல்லாம் தூக்கி வீசிட முடியாது. அப்படி தூக்கி வீசிட்டா இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். உன்னோட பேரு, புகழ், கௌரவம், அந்தஸ்து இது எதுவுமே தனக்கு வேண்டான்னு உன் மகன் ஆதித்யா சொல்லிட்டானே. இப்போ உன்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா? உன் மகன் தூக்கி வீசின அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் நீ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு என்னத்த சாதிக்க போற அகிலா? ஆதி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? அவன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது தப்பா? பார்வதி உனக்கு பிடிச்ச பொண்ணு தானே? இப்பவும் எனக்கு பார்வதிய பிடிக்கும். அதுக்காக என் வீட்டு சமையல் கட்டுல கரண்டிய பிடிச்சவள பூஜை ரூம்ல விளக்கேத்த அனுமதிக்க முடியாது. ஏன் முடியாது? முடியும். ஆனா அதுக்கு மனசு வேணும். உனக்காக ஆதி தன் மனச மாத்திக்கணும்னு நினைக்கிற நீ, பெத்த மகனுக்காக நீ உன்னோட மனச மாத்திக்க மாட்டியா அகிலா? தசரதனுக்கு ஒரு ராமர் மாதிரி அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு ஆதின்னு ஆதிய எல்லாரும் அம்மா புள்ளன்னு தானே சொன்னாங்க. ஆதியும் அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கான். நீ நல்லா யோசிச்சு பாரு. இத்தனை நாள்ல ஆதி எப்பவாவது உனக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்த மறந்தும் செஞ்சிருக்கானா? இல்ல உன்னோட வார்த்தைக்கு மறு வார்த்தை எப்பவாவது பேசிருக்கானா? எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சுதான் அவன் கல்யாண விஷயத்துல தப்பு பண்ணிட்டானே. ஆதி காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு இல்ல அகிலா. அத உன்கிட்ட சொல்லாம மறைச்சதுதான் தப்பு. ஆனா அதுக்காக நீ ஆதிக்கு கொடுக்கிற தண்டனை இருக்கு பாத்தியா, அது மகா பெரிய தப்பு. புரிஞ்சுக்காம பேசாத. ஒரு தாயோட வேதனை என்னன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. என் புருஷனும் நான் பெத்த பிள்ளையும் சேர்ந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க. அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? உன்னோட புருஷன் உனக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிறதுக்காக ஆதி அவன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறியா அகிலா? எந்த சூழ்நிலையிலயும் நம்பி வந்த ஒரு பொண்ணோட கௌரவம் பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பையனை நீ வளர்த்திருக்க அகிலா. அதுக்காக நீ உன் மகனை நினைச்சு பெருமைப்படணும். அவனோட இந்த முடிவை நினைச்சு என்னால பெருமைப்பட முடியாது. எப்படி வேணாலும் வாழணும்னு நினைக்கிறது வாழ்க்கை இல்ல. இப்படித்தான் வாழணும்னு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழணும். அதுதான் வாழ்க்கை. கட்டுப்பாடுங்கிறது நெருப்பு மாதிரி அகிலா.
நீ அதை நெருங்கி போனா சுடும், விலகி போனா குளிரும். அதுக்காக அதை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கணும். மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. அது உனக்கு தெரியாதா? போதும். எனக்கு மாற்றமும் தெரியும், மாறிக்கவும் தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன மாத்திக்க மாட்டேன். அகிலா, நீ உன்னை வேதனைப்படுத்திக்கிட்டு உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீ என்ன பண்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நீ கூட என்ன குற்றவாளியா பார்க்க ஆரம்பிச்சிட்டல்ல. மத்தவங்க முன்னாடி நீ குற்றவாளி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்காக உன்கிட்டயே சண்டை போட்டுட்டு இருக்கேன் அகிலா. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு அப்புறம் இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையோட நம்பிக்கை நட்சத்திரமா நான் நம்பிக்கிட்டு இருந்த என் மகனே என்ன புரிஞ்சுக்கல. இனி யார் என்ன புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்கலன்னா என்ன? இதுக்கு மேல பேசாத, தயவு செஞ்சு போயிடு. என்ன 4 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க? வட்ட மேசை மாநாடா? அப்படி எந்த கோட்டையை பிடிக்க போறாங்கன்னு தெரியலையே. என்ன ஆலோசனை இவ்வளோ சீரியஸா இருக்கு? ஒரு மூஞ்சு சரியில்லை. எதை பத்தி இருக்கோம்? ஆதி எதுக்காக அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தான்? முடிவா? மாமா கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவர் சமாதானம் ஆகவே இல்ல. அவர் எடுத்த முடிவை மாத்திக்க மாட்டேன்னு உறுதியா இருக்காரு. எல்லாம் என்னாலதான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆதி இனிமே ஆபீஸ் போக மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்கிறது வேதனையான விஷயம்தான். என்னது? ஆதி இனிமே ஆபீஸ் போக மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டானா? சூப்பரு. ஆதி அப்படி ஒரு முடிவு எடுக்க நீ காரணம் இல்ல பார்வதி. அதனால தேவையில்லாம நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. அம்மாவுக்கும் புரோக்கும் நடுவுல எப்படியாவது சமாதானம் ஏற்பட்டு பழையபடி ஒன்னாயிருவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்குள்ள விரிசல் அதிகமாயிட்டே தான் இருக்கு. மொத்தமா உடைஞ்சு நாசமா போகணும். மாமாவும் நானும் ஒன்னா ஃபேக்டரிக்கு போயிருக்கவே கூடாது. நாங்க ஒன்னா போய் ஒர்க்கர்ஸ்லாம் எங்களுக்கு வரவேற்பு கொடுக்க போய் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. நாம எதுவும் பிளான் பண்ணாம தானா எல்லாம் நடக்குது. எல்லாம் நீ பண்ற பிளான் தானே? மகிழ்ச்சி. நீ இப்படி எது செஞ்சாலும் சரிதான் கடவுளே. பார்வதி, வீட்டு வேலையெல்லாம் எடுத்து உன் தலையில போட்டுக்கிற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம்னு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஏற்கனவே அம்மா எங்க மேல கோவத்துல இருக்காங்க. இனிமே ஆபீஸ் போக மாட்டேன், பிசினஸ் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு மாமா முடிவெடுத்ததுனால அம்மா கோவம் இன்னும் அதிகமாயிருக்கும். அதிகமா தான் ஆகணும். அப்பா, புரோக்கிட்ட நீங்க பேசி அவரை சமாதானப்படுத்த பாருங்கப்பா. ஆமா அங்கிள், இது சம்பந்தமா ஆதி கிட்ட நாங்க பேச முடியாது. நீங்க பேசி ஆதிய சமாதானப்படுத்தி அவர் முடிவை வாபஸ் வாங்க வைங்க. ஆதியும் அவங்க அம்மா மாதிரி தான். ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுல உறுதியா நிப்பான். யாருக்காகவும் அதை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க மாட்டான். நீங்களே இப்படி சொன்னா எப்படி மாமா? ஆதி அவன் முடிவை அகிலா கிட்ட சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. நேருக்கு நேரா அகிலா கிட்ட வேற சொல்லிட்டான். அகிலா இன்னமும் என் மேல கோவத்துல தான் இருக்கா. இந்த சூழ்நிலையில நான் எப்படி போய் அகிலா கிட்ட பேசுவேன்? அம்மா மக 2 பேருமே தாய் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பாங்க. இது எதுல போய் முடியுமோன்னு தெரியலையே.
இப்படி ஒரு சம்பவம் நடக்காதான்னு தான் நான் இவ்வளோ நாளாக ஏங்கிட்டு இருந்தேன். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. சந்தோஷத்தை ஷேரிங். நீ வா வனஜா.